மீசை ராஜேந்திரன் அவர் பேட்டியை நான் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் அவர்களை அமுக்குனதே அந்த 2 கட்சி தான். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்கவும், தமிழகம் சிறப்பாக செயல்படவும் அவதாரமாக கடவுள் கொடுத்த வரம் நீங்கள் எங்களுக்கு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி அவர்களே. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாதை எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமானது, என்னென்ன விளைவுகள்லாம் உண்டு பண்ணணும்னு தெரிஞ்சும் அதெல்லாம் தாண்டி இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீங்க வந்த இந்த ஒரு நல்ல விஷயம் எங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இப்ப மீச ராஜேந்திர அண்ணன் நிறைய விஷயம் பேசினாங்க. அதுக்கு எதிர்ப்பா தளபதி ரசிகர்களும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. நிறைய கோபமாவும் பேசியிருக்காங்க, தகாத வார்த்தைகளும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீசை ராஜேந்திரன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை பத்தி மத்தவங்க பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சினிமா துறையில இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் எவ்வளவு உயரத்துல இருக்காரு, அந்த உயரத்துக்கு போறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பாருன்னு மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா சினிமா துறையில முழுமையா அதிக விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும்? இந்த இடத்த தொடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் தேவையே இல்லாத ஒன்று, அரசியல் தற்கொலைக்கு சமமான ஒன்று. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. தளபதி அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு உச்சம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அதே துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு அது எப்படி தெரியல அப்படிங்கிறது தான் பெரிய மனவலியை ஏற்படுத்துது. அவருக்கு பேரு, புகழ், பணம் இது எல்லாமே அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அவருக்கு அரசியல்ல வந்துதான் பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும் அவசியம் அவருக்கு இல்லை. அவரை நெஞ்சில வச்சு தூக்கி சுமக்கிற பல கோடி மக்கள், பல கோடி ரசிகர்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா பக்கமும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவர் எவ்வளவு அவமானப்பட்டு வந்திருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. இதை உணரக்கூடிய இடத்துல இருக்க நீங்க இது மாதிரி அவதூறான விஷயங்களை பேசுறது, பண்றது, அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இளைய தளபதி அவர்கள் வந்தாங்கன்னா என்ன மாறப்போகுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை விட 100 மடங்கு தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. லஞ்சம் ஒழியணும், ஊழல் ஒழியணும். லஞ்சமும் ஊழலும் நம்ம நாட்டுல இல்லாம போயிடுச்சுன்னா வறுமையும் ஏழைகளும் இல்லாம போயிடுவாங்க. 100% அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு. நான் அவரை உயர்த்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இல்லை. ஆனா நான் என்னோட நிர்வாகத்தை நடத்தும் போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவமானங்கள், அப்பெல்லாம் என்னை தாங்கி பிடிச்சது எந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி அவர்களோட வார்த்தைகள் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுல மறக்க முடியாத விஷயம். அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது அத்தனையுமே அவரு கடந்து போன அசிங்கம், அவமானம், வலி, வேதனை, கஷ்டம், பல எதிர்ப்புகள், இது எல்லாமே அவர் கடந்து போன பாதையில இருந்த விஷயத்த ரொம்ப சிம்பிளா நிறைய மேடைகள்ல அவர் சொன்ன விஷயத்த நான் காதுல வாங்கி அதை உள்வாங்கி அதை ஒரு மோட்டிவேஷனை நான் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமா போராடி உடைச்சதோட பலன் தான் இன்னைக்கு என்னோட நிறுவனத்தை மிகப்பெரிய அளவுல நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் தளபதி ரொம்ப அழகா சொல்லுவாரு. நமக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கவன சந்தோஷப்பட்டு போயிட்டே இருங்க அப்படிம்பாரு. 100% உண்மைங்க. அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தால் மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். நிறைய சொல்லுவாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் உண்மையிலுமே அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளோ அசிங்கம், அவமானம் இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ உழைச்சிருப்பாரு, எவ்வளவுக்கு பின்னாடி அவரை பேசியிருப்பாங்க, இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா பேசுறவங்க யாருமே முன்னேறி நானும் பார்த்ததில்லை. அன்னைக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குறை சொன்னவங்க இன்னைக்கும் நான் பாக்குறேன், அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஆனா நான் மேல மேல வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கேன். தளபதி அவர்கள் சொன்ன விஷயம், இந்த உலகத்துல நம்மளை வாழ்த்துறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இளைய தளபதி அவர்கள் அவருக்கே தெரியாம எனக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா அவர் இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருடைய வார்த்தைகளால
என்னால விடாமுயற்சியா உழைக்க முடிஞ்சது. நான் ஜெயிச்சதுக்கும் நான் வெற்றி பெற்றதுக்கும் அவரும் ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு எப்பெல்லாம் நான் சோர்வாகிறனோ அப்பெல்லாம் அவரோட ஸ்பீச்சை நான் கேட்பேன். அந்த ஸ்பீச்சில் இருக்கிற ஒரு பவர், அந்த உண்மை, அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு உதவியாக இருந்திருக்கும். ஒரு சினிமா துறையில் இளைய தளபதி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் எல்லா நடிகர்களாலையும் தொட முடியாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ உழைச்சிருப்பாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது அவங்கவுங்க வழி அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது, ஏன் அவர் பார்க்கல. நிறைய பேர் பார்க்குறாங்க. பாலா அண்ணன் நல்லபடியாக அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு. லாரன்ஸ் அண்ணன் அவரால் என்ன உதவி முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் சூர்யா அண்ணன் அவரால் என்ன உதவி முடியுமோ அதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாமே வெளியில தெரியுது, அவங்களும் பண்றாங்க. சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு விஷயத்த இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா பதவியும் பவரும் இருந்தா மட்டும்தான் முடியும். அதை தான் தளபதி கையில் எடுத்திருக்காரு. இந்த மக்களுக்காக தான் தளபதி. அரசியல் எவ்வளோ பெரிய கஷ்டம், அரசியல் எவ்வளோ பெரிய ஆபத்து. இதுல ஏற்கனவே இந்த நாட்டை 45 ஆண்டு காலமாக ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இது வரைக்கும் யாரையும் வளர விட்டதே இல்லை. மீசை ராஜேந்திரன் அவர் பேட்டியை நான் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் அவர்களை அமுக்குனதே அந்த 2 கட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அரசியல்ல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நடக்கும், என்ன வேணாலும் இந்த அரசியல்ல செய்வாங்க, எதுக்கு வேணாலும் புரிவாங்க, எப்படி வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சும் இளைய தளபதி அவர்கள் இந்த மக்களுக்காக மட்டும்தான் உள்ள வர்றாரு. இன்னைக்கு பாலான்னு, லாரன்ஸ் அண்ணன், சூர்யா அண்ணன் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம், அரசியல்ல எல்லாருக்கும் வரத்துக்கு பயம், ஆளையே இல்லாம பண்ணிடக்கூடிய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, இருந்த இடம் தெரியாம அழிக்கிறதுக்கான வேலைகள். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட இதை தக்க வச்சுக்கணும், அது மட்டும்தான் கான்செப்ட். அதனால அவங்க எல்லாத்துக்கும் புரியுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே இன்னைக்கு இளைய தளபதி அவர்கள் மக்களுக்காக அரசியலுக்குள்ள வராரு. மக்களுக்கு செஞ்சுட்டு உதவிகள், நல்ல விஷயங்கள் தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதை புரிஞ்ச நிறைய மக்கள் இருக்கும். அவர் அதை செய்யல, இதை செய்யல, அது பண்ணல, இது பண்ணலன்னு குறை கூடுறவங்க எல்லாம் 3/4 பேரு காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இளைய தளபதியை குறை சொல்லுவாங்க. நாடும் நாட்டு மக்களும் இன்னும் 100 மடங்கு நலமாக இருக்க வேண்டும் என்றால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே நபர் இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். தமிழக மக்களுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நன்றி.